வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் 2026க்கான சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் மாதிரி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை நம்ம சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 80 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க், 20 × 4 டோட்டலாக 80 மார்க்ஸ். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரியில் 21 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் டோட்டல் மார்க் 84 மார்க். பாட்னியில் 22 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் 88 மார்க். ஜுவாலஜியில் டோட்டலாக 22 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 88 மார்க்ஸ். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்லையுமே 85 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் டோட்டலாக 340 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் டோட்டல் மார்க் 100 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 24 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ டோட்டல் மார்க்ஸ் 96 மார்க். அதே மாதிரி பாட்னியில் 23 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க் 92 மார்க்ஸ். ஜுவாலஜியில் டோட்டலாக 23 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க் 92 மார்க்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு டோட்டலாக 95 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க் 380 மார்க்ஸ். அப்போ 11th ஸ்டாண்டர்ட் கூட 12th ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது 12th டோட்டலாக 95 கொஸ்டின்ஸ் இருக்கும். 11th 85 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். டோட்டலாக 12th ஸ்டாண்டர்டில் 380 மார்க், 11th ஸ்டாண்டர்டில் 340 மார்க் கேட்பாங்க. அப்போ டோட்டலாக 11th 12th சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 720 மார்க்ஸ். அப்போ 720 மார்க்ஸ்னால் 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க். இதில் டோட்டலாக ஃபிசிக்ஸில் 11th and 12th ரெண்டுலையும் சேர்ந்து 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாட்னியில் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ஜுவாலஜியில் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்லேருந்து 180 மார்க்ஸ். 180 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 720 மார்க் டோட்டல் மார்க்ஸ். இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே எந்தெந்த சாப்டரில் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு சம் பேசிக் கான்செப்டாக கெமிஸ்ட்ரிலேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதோட வெயிட்டேஜ் 4%. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பீரியாடிக் டேபிள்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். அடுத்தது கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ஈக்லிபிரியம் டோட்டலாக ஈக்லிபிரியத்தில் 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் 1 கொஸ்டின்ஸ் இருக்கும். சம் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹைட்ரோ கார்பன்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறது கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து சம் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ இதுதான் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய சாப்டர். ஓகே, அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு சொல்யூஷன் லெசனில் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். கெமிக்கல் கைனடிக்ஸில் 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். பி பிளாக் எலமெண்ட்ஸில் மோஸ்ட்லி 1 கொஸ்டின் கேட்பாங்க. டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் 2 கொஸ்டின்ஸ். ஹாலஜன் டெரிவேட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ். கார்பனில் காம்பவுண்ட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். அமீன்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். பயோமாலிகுல்ஸ்லேருந்து 1 கொஸ்டின். அடுத்து பிரின்சிபல் ரிலேட்டட் டு ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரிலேருந்து 3 கொஸ்டின்ஸ். அப்போ 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரிலேருந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய சாப்டர். அப்போ டோட்டல் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய சாப்டரை நமக்கு ஓவராலாக பார்க்கலாம். அதில் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு 10% வரைக்கும் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க. ஓகே, அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு. அதே மாதிரி கெமிக்கல் பாண்டிங் வந்து ஒரு 8% வரைக்கும் அந்த வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே முக்கியமான சாப்டர். அடுத்தது இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன, ஈக்லிபிரியம் லெசன் 6% வரைக்கும் வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு 8% ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். அடுத்தது 6% ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிடில் 6% வரைக்கும் வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் 6% வரைக்கும் வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்து கெமிக்கல் கைனடிக்ஸ் இந்த சாப்டரில் தான் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்லையுமே அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பிசிக்ஸில் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்கல் வேல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கைனமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ். நியூட்டன் லா ஆஃப் மோஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷன் மோஷன்லேருந்து 3 கொஸ்டின்ஸ். கிராவிடேஷன்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட்லேருந்து 3 கொஸ்டின்ஸ். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்லேருந்து 1 கொஸ்டின். ஃப்ளூயிட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து 3 கொஸ்டின்ஸ். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்லேருந்து 1 கொஸ்டின். ஆசிலேஷன் அண்ட் வேவ்லேருந்து டோட்டலாக 2 + 2 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது 12th சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு, பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டிலேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட் கரண்ட்லேருந்து 3 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து 2 கொஸ்டின். ஆப்டிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின்ஸ். டுவெல் நேச்சர் ஆஃப் மேட்டர்லேருந்து 2 கொஸ்டின். ஆட்டம் அண்ட் நியூக்ளியர்லேருந்து 2 கொஸ்டின். எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து 1 கொஸ்டின். எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்லேருந்து 1 கொஸ்டின். அப்போ டோட்டலாக ஃபிசிக்ஸில் எந்த சாப்டர்லேருந்து வெயிட்டேஜ்னு பார்க்கலாம். அதில் 11th ஸ்டாண்டர்டில் ஆசிலேஷன் அண்ட் வேவில் வந்து 8% வெயிட்டேஜ் இருக்குது. அதுதான் அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட்லேருந்து 6% வரைக்கும் வரும்.
அடுத்து ரொட்டேஷன் மோஷன்லேருந்து 6%. இந்த சாப்டர்லேருந்து அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்லேருந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேருந்து 10% வரும். அடுத்து கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 10% வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்தது அல்டர்னேட் கரண்ட்லேருந்து 8%, ஆப்டிக்ஸ்லேருந்து 8%. அப்போ இந்த 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு இந்த 4 சாப்டரில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து பாட்னி சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு பாட்னியில் த லிவிங் வேர்ல்டில் 1 கொஸ்டின் கேட்பாங்க. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. பிளாங்க் கிங்டம்லேருந்து 3 கொஸ்டின், மார்பாலஜிலேருந்து 2 கொஸ்டின்ஸ், அனட்டாமிலேருந்து 2 கொஸ்டின், செல் த யூனிட் ஆஃப் லைஃப்லேருந்து 2 கொஸ்டின், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்லேருந்து 3 கொஸ்டின், பயோமாலிகுல்ஸ்லேருந்து 2 கொஸ்டின், ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்டரில் 2 கொஸ்டின்ஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ல 1 கொஸ்டின், பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 2 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் பாட்னி பொறுத்தளவு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் 3 கொஸ்டின்ஸ், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் 5 கொஸ்டின்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் 6 கொஸ்டின்ஸ், மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் 4 கொஸ்டின், பயோடெக்னாலஜியில் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸில் 3 கொஸ்டின் அண்ட் அப்ளிகேஷனில் 2 கொஸ்டின்ஸ். டோட்டல் 11th and 12th எதில் அதிகமான வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் 8% பிளாங்க் கிங்டமில் தான் அதிகமான பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இருக்குது. இதில் தான் அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் 6%, அடுத்து மார்பாலஜியில் 6%, செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் 6%, அடுத்து செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் 6%. அப்போ இந்த 5 சாப்டர்லேருந்து 11th அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து 12% ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது 10% ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியன்ஸில் 10% கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பில்லேருந்து 8%, அடுத்தது மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்லேருந்து 8%. 12th ஸ்டாண்டர்டில் பாட்னி பொறுத்தளவு இந்த 4 சாப்டர்லேருந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஜுவாலஜி பார்க்கலாம். ஜுவாலஜியில் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு அனிமல் கிங்டமில் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமலில் 3 கொஸ்டின்ஸ், ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸில் 2 கொஸ்டின்ஸ், பாடி fluid and circulation 3 questions, excretive product and their elimination 3 questions, locomotion and movement 2 questions, neural control and coordination 2 questions, chemical coordination 3 questions. அதே மாதிரி 12th standard zoologyல human reproduction 4 questions, reproductive health 4 questions, evolution 3 questions, human health and disease 3 questions, organism and population 4 questions, ecosystem 2 questions, biodiversity and conservation 3 questions. Total 11th and 12th zoologyல weightage percentage பார்க்கலாம். அதில் 11th ஸ்டாண்டர்டில் 10% அனிமல் கிங்டமில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது 8% ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமலில் இருந்து இருக்கும். இந்த 2 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பொறுத்தளவு. அடுத்து 12th ஸ்டாண்டர்டில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் 10% வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் 8%, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் 8%, ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷனில் 8% வெயிட்டேஜ் இருக்குது. அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அப்போ இது வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எந்த சாப்டரில் அதிகமான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எந்த சாப்டர் வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சாப்டரில் ரொம்ப தரவு பண்ணும்போது அதிகமான மார்க் எடுக்க ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் அதோட ஷார்ட்கட் ட்ரிக் தெரிஞ்சுக்க நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.